ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரவா லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. ரவை 1 கப்புங்க, சர்க்கரை 1 கப்புங்க. இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு ரவை எடுத்தோம்னா 1 கப்பு சர்க்கரை எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. பவுட்ரு பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் பவுட்ரு பண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம ரவையை வறுக்கணுங்க. நெய் நாம் 1 டம்ளர் ரவை 1 டம்ளர் சர்க்கரை எடுக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் நெய்யாவது எடுக்கணும். இப்போ நான் வறுக்கும்போது அப்படியே நெய் எடுத்ததை காமிக்கிறேங்க. பாருங்கள், வெறும் வாணலியில் நல்லா சூடு வர்ற மாதிரி ரவையை வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆறட்டுங்க. இதையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுங்க. சர்க்கரையை பவுட்ரு பண்ண மாதிரி ரவையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுங்க. பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், 1/2 டம்ளர் கீ எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டம்ளர் நெய்யை இப்போ இதில் ஊற்றி ஒரு பேனில் ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா சூடாக்கிக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க. பாருங்கள், நம்ம பேனில் சேர்த்த நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் மாறட்டுங்க. பாருங்கள், நம்ம நெய்யில் சேர்த்த முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பிலேருந்து இறக்கியாச்சுங்க. நெய் இந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனவுடனே நம்ம முந்திரி பருப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண ரவையை இதில் சேர்த்திக்கலாங்க. அடுப்பு மேலே இதுக்கு மேலே வைக்க வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரையை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனில் நம்ம நெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டோம். அதுக்கப்புறம் அது சூடாகி இறக்குனதுக்கப்புறம் முந்திரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ அடுப்பில் இருந்து நம்ம அந்த பேனை இறக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ண ரவையை சேர்த்துருக்கோம், ஏலக்காயை சேர்த்துருக்கோம், பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துருக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் நெய் மெல்ட் பண்ணி சூடு பண்ணி ஊற்றி அதில் தாங்க இப்போ நம்ம ரவை அப்புறம் சர்க்கரை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர், அதாவது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி, எப்படியும் ரவை உருண்டை பிடிக்க நம்ம கை தானே யூஸ் பண்ணுவோம். நம்ம பொறுக்கிற சூடு வரும்போது கை வைக்கலாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடலாங்க. பாருங்கள், நம்ம ரவா லட்டு ரெடி ஆகிட்டுருக்குங்க. சூப்பராக இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு, அதாவது பொறுக்கிற சூட்டு வந்த உடனே நாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டியெல்லாம் இருந்தால் நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. உதுத்து விட்டுட்டு நாம் இந்த மாதிரி இந்த ரவையை நல்லா ரவை சர்க்கரை இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போட்டது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மீறியும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க. டெஃபினட்டாக கரெக்டாக தான் வரும், வராமையெல்லாம் போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிக்கணுங்க. நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்டப்பட்டபடி அந்த சைஸில் பிடிச்சிக்கலாங்க. நார்மலாக எல்லோரும் பிடிக்கிற சைஸ் இது தான். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா லட்டையும் பிடிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா லட்டும் நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், எவ்வளோ பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்குறது இந்த சைஸாகவும், சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் சின்ன சைஸாகவும் கொடுத்தா அவங்க வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவாங்க. உதிரவே உதிராதுங்க. நல்லா கரெக்டாக இருக்குங்க, நல்லா செட் ஆகிடுங்க. அதனால தான் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்தவுடனே கையால் பிசைகிறோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ரவை உருண்டை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ரவா லட்டு சூப்பராக செமையாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியாக சுலபமாக செய்யலாங்க. ரவை, சர்க்கரை,
நெய், முந்திரி, ஏலக்காய் இது மட்டும்தாங்க இதுக்கு தேவையானது. இது மட்டும் இருந்தால் டக்குன்னு நம்ம நினச்ச மாத்திரத்தில் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஒரு 1/2 ஹவருங்கிறது ஜாஸ்தி தாங்க. ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வாங்குறதே ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் ரவா தான். இருந்தாலும் நம்மளோட ரவா லட்டு, ஒயிட் ரவா லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரவையை ஒரு தடவை வறுத்துக்கோங்க. கருகாமல் வறுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் சேர்த்து வறுக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நிமிஷம் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறணும் ரவையில். அந்த மாதிரி ரவையை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபைன் பவுட்ராலாம் வராதுங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு பவுட்ரு பண்ண முடியும். நம்ம சும்மா 1 டம்ளர், அதாவது 1 கப்பெல்லாம் செஞ்சோம்னா வீட்டில் 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு வரைக்கும் நம்ம வீட்டில் 3-4 கப்பு வரைக்கும் வீட்டில் செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே 1 கிலோ 2 கிலோன்னு செஞ்சிங்கன்னா மாவு மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. வீட்டில் நல்லா வறுத்துட்டு ஜாஸ்தி குவான்டிட்டி செய்யும்போது நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. வீட்டில் நம்ம சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது வீட்லேயே நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு பண்ணாலும் சரி, அரைக்காமல் பண்ணாலும் சரி, ரவா லட்டு நல்லாவே இருக்குங்க. ஆனால் அரைச்சிட்டு பண்ணால் செமையாக இருக்குங்க. அரைச்சிட்டு ஒரு டைமும் அரைக்காமல் ஒரு டைமும் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஃபீலிங்கை உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. எல்லாருக்கும் ரவா லட்டுன்னு நிறைய பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் முந்திரி, திராட்சையெல்லாம் பிடிச்சா கூட சேர்த்திக்கோங்க. செமையாக இருக்குங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.